ஒரு 24 வயசு பையனோட பிறப்புறுப்பை அறுத்து அவன் நெஞ்சில ட்ரில்லிங் மிஷினை வச்சு ஓட்ட போட்டு உடம்பெல்லாம் சைலன்சரை வச்சு சூடு பண்ணி அதுக்கப்புறம் அவன் நெஞ்சில ஆலப்பழக்கல்ல தூக்கி போட்டு 4 நாய்ங்க அந்த பையனை கொண்டிருக்கானுங்க. அந்த 4 நாய்ங்களும் யாருன்னு பார்த்தா திமுக அமைச்சர் சக்கரபாணி இருக்கான்ல, அவனோட பினாமி பன்னீர்செல்வம்னு ஒரு பன்னி, அவனோட அடியாட்கள் தான் அந்த 4 பேருமே. ஆளுங்கட்சின்ற கொம்ப வச்சுக்கிட்டு அவனுங்க ஆடுற ஆட்டத்துல இதுவும் ஒண்ணு. இந்த விஷயம் எந்த ஒரு நியூஸ் பேப்பர், மீடியா, சோசியல் மீடியா எதுலையுமே வரல. அவங்க ஃபேமிலி தான் எனக்கு நேத்தே இந்த விஷயத்த போன் போட்டு சொன்னாங்க. இத பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, தயவு செஞ்சு நீங்களாச்சும் பேசுங்க. தமிழ்நாட்டுல இவ்வளவு பெரிய விஷயத்தவே மூடி மறைச்சிருக்காங்க. இத பேச போனா அந்த திமுக திருட்டு நாய்ங்க மிரட்டுறானுங்களாம், சங்க அறுத்து போட்டுருவோம், உங்க குடும்பத்தையே எரிச்சிருவோம், அதுல இருக்க பெண்கள் எல்லாம் பிராத்தல் கேஸ்ல உள்ள தள்ளிடுவோம் அப்படின்னு மிரட்டி இருக்கானுங்க. இப்ப இந்த விஷயத்த நான் பேசுறேன், உன்னால என்ன மயிரை புடுங்க முடியுமோ புடுங்கிக்கடா திருட்டு நாய்ங்களா. இன்ன வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு ஒரு நீதியும் கிடைக்கல, நிதியும் கிடைக்கல. ஏன் நீதி கிடைக்கலன்னா, அந்த சம்பவத்தை பண்ண அந்த 4 பேருமே அதே குடும்பத்துக்கு முன்னாடி சுத்திக்கிட்டு தர்றானுங்க. ஆனா சம்பந்தமே இல்லாத ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. நிதி கிடைக்கல. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு கூட நிதி கொடுக்குறாங்க. அந்த குடும்பத்துக்கு இன்ன வரைக்கும் ஒரு 10 பைசா கூட நிதி கொடுக்கல. ஒரு படத்துல கூட இந்த அளவுக்கு ஒரு தன கொடூரமா கொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு அவனுங்க மைண்ட்ல இருந்ததெல்லாம் 2 விஷயம் தான். ஒண்ணு கஞ்சா போதை, இன்னொன்னு நம்ம ஆளுங்கட்சியோட ஆளு. நம்ம என்ன தப்பு பண்ணாலும் நம்ம சுதந்திரமா வெளியே சுத்தலாம் அப்படின்னு சுத்திக்கிட்டு தான் இருக்கானுங்க அந்த 4 பேரும். ஆனா அந்த குடும்பம் உடஞ்சு போயிருக்கு. அவங்க அம்மா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் என்கிட்ட பேசினாங்க. நான் சின்ன தீக்காயம் கூட படாம என் பையனை வளர்த்தேன், அவனை இப்படி சூடு வச்சு நெஞ்சில ட்ரில்லிங் மிஷினை வச்சு ஓட்ட போட்டு கொண்டிருக்கானுங்க அப்படின்னு. இந்த பாவம்லாம் உங்களெல்லாம் சும்மாவே விடாதுடா எப்பயுமே.